அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் முன்னது உறக்கம் பின்னது விழிப்பு எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: முன்னது உறக்கம் பின்னது விழிப்பு. உலகம் மாயை என்று அதனை நினையாது சும்மா இருப்பது சுகம் எனில் உன்னிடம் இரக்கம் எங்கனம் செயல்படும்? மனதை கல்லாக்கி உயிரை வெளியாக்கி மௌனம் உற்றபோது உன்னால் யாருக்கு என்ன பயன்? துன்பத்தினின்று விலகிக் கொண்டாயென்று கொள்ளலாம். ஞானி அல்லாது சத்திய ஞானியாக மாட்டாய். அந்நிலையை வேதாந்தி வெளியென்றும் சித்தாந்தி இறைநிலை என்றும் அடங்குகின்றான். அது மாமாயையின் கடைநிலை அன்றி, அதாவது இறுதி நிலை அன்றி, அருள்ஜோதி இயற்கை எல்லாம் வல்ல சித்தி நிலை அன்று. இரக்கம் பெறாமையால் தடைப்பட்டாய். ஜீவகாருண்யம் பெற்றிருந்தால் ஜீவதயவால் தெய்வ தயவை பெற்றிருப்பாய். அதனால் முத்தேக சித்தியுடன் எல்லாம் வல்ல சித்தி பெற்று மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்திருப்பாய். ஆன்மா அணுவொளி, அருள்ஜோதி பேரொளி. முன்னது உறக்கம் பின்னது விழிப்பு. இதுவே விழித்து இரு. பக்தர், யோகி, ஞானி, தேவர், முத்தர், கர்த்தர் முதலாய இகபரத்தவர்கள் இவர்களின் வேதங்கள் அனைத்தும் மாமாயையின் ஏழாம் திரையாய் ஆறு அந்த சிற்சக்தி எனும் கலப்புத் திரையில் கலந்து தடைபட்டு செயலற்று இயற்கை உண்மை எது என அறிய ஒண்ணாத அறிவாய் வாழாது அடங்கினர். இவர்கள் பெற்ற சித்திகள் அட்டமா சித்திகளெனும் மாயா சித்திகளே. எல்லாம் வல்ல சித்தி என்பதை இவர்கள் அறியார்கள். இவ்வுண்மையை குருமுகமாய் அறிக என அறிவித்தது ஏன்? தகுதியற்ற நம்முடன் வழக்காட விரும்பவில்லை. கிடைத்தற்கரிய பெரும்பொருளை வழங்கினார்கள், கொள்வாரில்லை என்பதால் உத்தர ஞான சிதம்பரம் எனும் சத்திய ஞான சபையை பூட்டி வைக்கச் சொன்னார்கள். என்னே நம்மின் இழிநிலை! எப்போது திருவருட்பிரகாச வள்ளல் விளக்கிய சத்திய தருமச்சாலையையும் சத்திய ஞான சபையையும் காண்போம். சடாந்த சமரச கலப்புத்திரையில் களவாது அதனை பூர்வஞான சிதம்பரம் எனக் கண்டு
சமரச சுத்த சன்மார்க்கம் சென்று குருதுரியம் கண்டு அதனால் சுத்த சிவதுரியம் காணப் பெற்று அதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எனும் பேற்றினை பெற்று மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்திடுவோம். தேவை உற்ற முன்னம் ஜாதி சமய மத வேதங்கள் அந்நிலையை பெற்ற பின் தேவையற்றதாய் காண்கின்றோம். இருப்பின் துன்பம் விளையும். அதுபோல் உலகெல்லாம் உணர்ந்து ஓத உற்ற துணையாயிருந்த பரம்பரம் எனும் சிதம்பரம் மாயபோக சித்தியலாம் அருளி ஆதியும் அந்தமும் மாமாயென அந்த வெளியாய் செயலற்று நின்றது. இதுவே சடாந்த சமரசம். தோன்றிய வேதமெல்லாம் இங்கு தோன்றாது அடங்கிற்று. அநாதி அருட்பெரும் ஜோதியர் தனிப்பெரும் கருணை அருளால் சடாந்த தடை நீக்க திருவருளே திருவருட்பாவாய் சடாந்த சமரச சுத்த சன்மார்க்கம் என ஊன்றிய வேதம் தந்து சிதம்பரத்தை பூர்வஞான சிதம்பரம் எனக் காட்டி அநாதி இயற்கையுண்மை அருள்நடம் புரியும் உத்தர ஞான சிதம்பரம் இது என விளக்கி உயிரெலாம் உயிருக்கு உயிராம் அகர அநாதி அருட்பெரும் ஜோதி உயிர் பெற்று உலகெலாம் தகர தனிப்பெரும் கருணை தழைத்து ஓங்க மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழப் பெற்றோம். ஆணி பொன்னம்பலத்தே நான் கண்ட காட்சி அற்புத காட்சியடி அம்மா எனும் அருட்பா பூர்வஞான சிதம்பரத்தையும் ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியா எனும் அருட்பாவால் உத்தர ஞான சிதம்பர பெருமையையும் அறியலாம். மரணத்தினும் கொடியது உளதோ? நாம் எவ்வளவு கொடிய பாவிகளாயிருந்தால் மரிப்போம். மாய உலகில் வாழக் கற்றுக்கொள்ளாத நாம் நித்திய வாழ்வை எங்கனம் பெற்று வாழ்வோம். ஒருமையுடன் நினது திருமலரடியை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். இதுவே உலகியல் உறவு, தூய்மையின் நிறைவு. ஓர் இனம் ஒரு தெய்வம் கண்டீர். மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்தவர் யார்? அவ்வாழ்வு பெற சமரச சுத்த சன்மார்க்கம் தந்தவர் யார்? திருவருட்பிரகாச வள்ளலே. தாய் தந்தையராய் இருப்பவரின் உறவு எவ்வளவு காலம் என்று உறுதி உண்டா? இவர்கள் போதிக்கும் கல்வி ஊன் கல்வி, உடல் வாழும். இறைவரை தந்தை என கொண்டக்கால் உயர்கல்வியை போதிப்பார். உயிர் வாழ்க்கை சித்திக்கும். சாகா கல்வியே கல்வி, மற்றெல்லாம் கற்று விடும் கல்வியே. விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.